வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம கருவேப்பிலை சட்னி செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம், முழு தனியா. இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும். ஸ்லோ அடுப்புலேயே வச்சு இதை கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா செவந்துடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10-15, ஒரு 6-7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கலாங்க. புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இதோட கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். ஸ்லோ அடுப்புலேயே வச்சு தாங்க வறுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் எல்லாமே கருகிடும். எல்லாமே கொஞ்சம் சவந்து வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து அப்படியே கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் நல்லா அப்படியே சவுந்துடுச்சுங்க. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். மெதுவாக அப்படியே கொஞ்சம் கலர். இந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக வதங்கணுங்க. அதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா இதோடு நல்லா ட்ரை ஆகணும். கொஞ்சம் அப்படியே மெதுவாக வதக்கிக்கலாம். இதை கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 துண்டு இஞ்சி. பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதோடு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஒரு 2 பேர்த்தை எடுத்து துருவி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோங்க. ஒரு 2-3 நாள்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சேர்க்கலாம், ஒரு வாரம் கூட கெட்டு போகாதுங்க. இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே இதோடு சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அப்புறம் திரும்ப இது மாதிரி நீங்கள் செய்வீங்க. இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியும் கொடுங்க. நமக்கு வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் கூட கொஞ்சம் ஸ்டாப் ஆகுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு அரைச்சிடலாங்க. இது வந்து நல்லா ஆறிடுச்சிங்க. மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து சட்னி தாளிச்சிக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு வரட்டும். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சட்னி பாருங்கள், சூப்பராக நம்ம தாளிச்சிட்டோம். நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இதோட இட்லி, தோசை வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே பாருங்கள், இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.